அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, புலம்பல் எழுதின நிருபம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் ஒருபோதும் என்றென்று உங்களை கைவிட மாட்டார். என்னைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்பி இருக்கிற மனிதர்கள் கைவிடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம், மனைவி கணவனை கைவிடலாம், இப்படி நண்பர்கள் உற்சார்கள் நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு நாளில் நம்மளை மறந்து போகலாம், நம்மளை கைவிட்டுட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் யாராவது உங்களை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி கலக்கத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? வாழ்நாள் முழுவதும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணவங்க, வாக்குறுதி கொடுத்தவங்க உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்களேன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராவது உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்களா? குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதா? கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரான்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டுட்டு போனாங்களோ அவங்கள மறுபடியுமாக அழைத்து வந்து உங்களோடு கூட சேர்ப்பதற்கு, உங்களுடைய குடும்பத்தில் சேர்ப்பதற்கு, கணவனும் மனைவியுமாக உங்களை சேர்த்து வைத்து உங்களை இணைப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.